பரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. சண்முகம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, இனிமேட்டு உனக்கு ஓகே தானே, நான் வந்து கிளம்புறேன்டா கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இத்தனை நாளாக நான் எனக்காக எதுவுமே கேட்டதில்ல பரணி. தங்கச்சி நல்லபடியாக வந்து ஆகிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் உன் குடும்பத்துக்கு நான் விசுவாசியாக இருந்துக்கிட்டே இருக்கணுமா? நான் அதனால் என்னத்தடா கண்டேன், ரத்தனாவை காப்பாற்றினேன், வெங்கடேஷோட சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன நடந்துச்சு, கடைசி நேரத்தில் நான் என்னமோ பொல்லாதவன் போல் எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. போனால் போகட்டுங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எசைக்கு வந்து கர்ப்பமானா, அதனால தானே நான் இந்த வீட்டில் வந்து இருந்தேன். வீராலேருந்து எல்லாரும் என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்கு என்ன தெரியாமல் போச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, பழசெல்லாம் ஏன் பேசுகிற? நான் பழசை பேசலடா, உண்மையை தான் பேசுகிறேன். இந்த குடும்பத்துக்கு நீங்கள் காட்டினதை விசுவாசத்தை விட நான் 100 மடங்கு காட்டிட்டேன். நீங்கள் என்னை அடித்து துரத்தாத குறையாக தான் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. இருப்பினும் நான் என் கடமையிலேருந்து ஒரு பொழுது கூட நவுந்ததே இல்லை. சுடாமணி அத்தைக்கு நான் வாக்குறுதி கொடுத்த மாதிரியே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த குடும்பத்தை நல்லாவே நான் பார்த்துக்கிட்டேன். இதை யாராலையும் வந்து மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இதை யார் இல்லைன்னு சொன்னா, ஆனால் தயவு செஞ்சு எனக்காக நீ புரிஞ்சுக்கணும், என்னை சங்கடப்படுத்தாத. நீ தாண்டா என்ன சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்தை பற்றி பேசாத. நான் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் நல்லபடியாக போய் படிச்சுட்டு 4 வருஷம் கழித்து தான் வரப்போகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக பரணி அவங்களோட புக்கெல்லாம் இருக்கா, என்னென்ன தேவை, இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரணி தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, சும்மானு இரு, நேத்தியே உனக்கு சொல்லாததெல்லாம் சொல்லியாச்சு, திருப்பியும் அதையே என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்காத அப்படின்னு சொல்லும்போது, இந்தா காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபியை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் நீ போக மாட்டேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்பிக்கை இருக்கா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பரணி சிரித்து தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த புக்கை காணும். உடனே கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க. நம்ம பரணி சண்முகம் தான் எடுத்து வச்சுருப்பானோ, ஐயோ அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. கோவப்படுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு சண்முகம் பெட்டியிலேருந்து எல்லாத்தையும் வந்து கலைச்சி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வராங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காக ஏன் பெட்டியெல்லாம் வந்து கலைச்சிக்கிட்டு இருக்க, நீ தானே என்னோடய புக்கை வந்து எடுத்து வச்சுருக்க. என்னது புக்கா, நான் அதை பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு சொல்லி சண்முகம் பேசும்போது, தெரியுண்டா, நீ உன் தங்கச்சிக்காக என்ன நேற்று வீட்டில் வந்து இருக்க சொன்னப்பயே காலையில் வெள்ளனமாக எந்திரிச்சு நீ அதை எடுத்து வச்சிருப்பேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லாதெல்லாம் என் மேலே பழி தூக்கி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. இல்லாததா, இந்த ரூமில் இருந்தது இப்போ எங்கே போயிருக்கோம், நானே எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவியா? ஏமா அப்படி பேசுகிற? அப்படி இருக்காது, ஆனால் கண்டிப்பாக நீ வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கலாம்ல, மறைச்சி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சமாளித்து பேசுகிற மாதிரி தான் நம்ம பரணிக்கு வந்து புரிஞ்சுக்குது. உடனே சத்தம் ஹெவியாக வந்து வருது. நான் இப்பயே எல்லாட்டையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லாட்டையும் வந்து சொல்லான் இருக்கிறப்ப முத்துப்பாண்டி தான் இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, மச்சான் நீ ரொம்ப நல்லவன், எடுத்துட்டேனா கொடுத்துரு, எசைக்கு எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், அவள் வேணா உனக்கு தங்கச்சியாக இருக்கலாம், என்னோட மனைவி, எங்கள் அம்மா இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே, தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி. டேய் நீ என்னடா எங்கள் 2 பேருக்குள்ளே வர அப்படின்னு சொல்லும்போது, நீ உன் தங்கச்சி விஷயத்தில் என்ன கூட ஒதுக்கி வச்சவன் தானே, அப்படி இருக்கும்போது என் தங்கச்சிக்காக நான் பேசக்கூடாதா என்ன? அவன் கரெக்டாக தானே பேசுகிறான், அவன் தங்கச்சிக்காக அவன் பேசுகிறான், உன் தங்கச்சிக்காக நீ எப்படிப்பட்ட முடிவெல்லாம் வந்து எடுத்த? என்னடா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? மரியாதையாக கொடுத்துரு மச்சான், இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டே சும்மா நிறுடா, அவளே என்னை பற்றி புரிஞ்சிக்காம நான் எடுப்பேனா அப்படின்னு சொல்லும்போது, தங்கச்சிக்காக இவன் எடுத்தாலும் எடுப்பாங்கிற மாதிரி, மச்சான் திருப்பியும் சொல்கிறேன், தேவையில்லாமல் மல்லு கட்டாத, கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னேன். என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி முத்துப்பாண்டியை லைட்டாக தள்ளிட்டு அப்படியே பரணிக்கிட்ட, என்னடி நான் வந்து தேடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே, திருப்பி நடிக்கிறியான்னு சொல்லி சண்முகம் சட்டையை வந்து பிடிச்சிடுறாங்க. உனக்கு என்ன, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம பரணியை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ எதுக்குடா என் கூட வந்து பிரச்சனைக்கு வர? நான் இப்போ சண்டைக்குனே வரல. பழைய முத்துப்பாண்டியனா யாருன்னு உங்களுக்கெல்லாம் மறந்து போச்சா? நானும் நல்லவனாக ஆகிட்டேன், ஆனால் என்னை நீ சோதிக்கிற. டேய் நீ திருந்திட்ட, எல்லாம் ஓகே, நீ இப்போ பழைய முத்துப்பாண்டி இல்லை, நீ ஒரு புது மனுஷன், எல்லாமே சரிதான். ஆனால் நீ சண்டைக்குன்னு கூப்பிட்றது யாருன்னு உனக்கு தெரியுமா? சண்முகத்தை.
எசக்கியோட புருஷனாக இருக்க, அதனால தான் இப்போ நான் அமைதியாக இருக்கேன். என் மேலே தப்பே இல்லைங்கிறேன். ஒருத்தருக்கு 4 பேர் வீட்டில் இருந்து தேடுவோம், யாராவது எடுத்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் இது நீ பார்த்த வேலை தான். டேய் விட்றா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லி நம்ம பரணி வந்து சொல்கிறாங்க. விடலாம் முடியாதுன்னு அப்படியே 2 பேரும் டிஷம்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பரணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா நிப்பாட்டுங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லும்போது, இது குடும்பம்னு நினச்சிங்களா என்னன்னு நினச்சிங்க? எனக்கு தெரியாது, 10 நிமிஷம் தான் அவகாசம். எனக்கு என்னோடய புக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கியேன், நான் என்னோடய வீட்டுக்கு வந்து போயிடுவேன், பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புக்கு இருந்துச்சுன்னா 4 வருஷம் கழித்து இங்கே திரும்பியும் வந்து வருவேன். புக்கு இல்லைனா கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன். உன்னோட முடிவு. புரிஞ்சிக்காமையே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது தான், சண்முகம் எடுக்கலை அப்படிங்கிற விஷயம் நம்ம பரணிக்கு வந்து தெரிய வருமா, இல்லை சில்லக்கண்ணி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்களான்னு அப்கமிங் எபிசோடில் ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி வேற கோவப்பட்டு சண்முகத்தை வந்து அடித்தாங்க. அவர் புரிஞ்சுக்காமல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டா நிச்சயம் சண்முகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நம்ம முத்துப்பாண்டி.